முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நென்தாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. போற்றுதலுக்கும் மிகுந்த பெருமைக்கும் உரிய ஆலயமாக அன்புமயமாக திகழக்கூடிய இந்த நந்தவனத்திற்கு வருகை தந்ததற்கு இறைவனுக்கு முதற்கண்ணினுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த நந்தவனம் என்பது மகிழ்வாக முதியோர்கள் நிம்மதியாக நடமாடக்கூடிய இடம் என்பது மட்டுமல்ல, இது ஒரு ஆலயம். ஆன்மாக்கள் எல்லாம் லயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த இடம் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது. இதை மிக அருமையாக வடிவமைத்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மனங்களிலெல்லாம் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு மகா கணபதி அவர்களை நான் வணங்குகிறேன். அவருடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை துணை நலம் திருமதி டயனா அவர்களையும் இந்த வேளையிலே நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை உருவாக்கிய அன்பர்கள், இது உருவாவதற்கு தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கிய அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்குகிறேன். எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர், இனிய சகோதரர், ஆழமான சிந்தனைகளால் தமிழகம் மாத்திரமல்லாது உலக தமிழ் இனத்தை கட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை இந்த வேளையிலே வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான அமைப்பை பார்த்து பார்த்து தங்களுடைய கைங்கரியங்களை செய்த அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் இந்த வேளையிலே நான் சமர்ப்பிக்கிறேன். இவை எல்லாவற்றையும் விட மேலாக, எவ்வளவு தாமதமாக வந்தாலும் எங்களுடைய வருகையை எதிர்பார்த்து சகல ஏற்பாடுகளையும் மிக கச்சிதமாக செய்திருக்கக்கூடிய சகோதரியார் பாலா அவர்கள், பிரியா அவர்கள், இன்னும் அவர்களை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே மிக அருமையான ஒரு ஆகாரத்தை அன்போடு தந்து கொண்டிருக்கக்கூடிய, அதுதான் முக்கியம். எங்கு சென்றாலும் இன்றைக்கு நாம் விரும்பிய உணவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை அன்போடும் அரவணைப்போடும் ஒரு தாயுள்ளத்தோடு அதை பரிமாற்றம் செய்யக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், பணியாளர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை இந்த வேளையிலே நான் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு காலை நிகழ்வு. போன ஆண்டு உங்களை மாலை நிகழ்விலே நான் சந்தித்தேன். இன்றைக்கு காலை நிகழ்விலே உங்களை சந்திப்பது என்பது, நான் உங்களை சந்திப்பதும் நீங்கள் என்னை சந்திப்பதும் இறைவன் கொடுத்த பாக்கியம். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு காரண காரியங்களும்
இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நடைபெறுவது இல்லை என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. உலகம் முழுவதும் நான் சென்று பல பேரை நாம் சந்தித்தால் கூட சில பேர் மட்டுமே நம்முடைய இதயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அது கூட ஒரு பந்தம், அது கூட ஒரு இறைவனுடைய சித்தம். அந்த வகையிலே இந்த அருமையான நந்தவனத்திலே உங்களுடைய அன்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அழியாத புகழை தரக்கூடிய அற்புதமான ஒரு உடன்பிறவா சகோதரன் மகா கணபதி எனக்கு கிடைத்திருக்கிறார். ஏனால் மகா கணபதி இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லை. மிக அருமையான ஒரு சகோதரர். சில இடங்களிலே சகோதரர்கள் நன்றாக அமைந்தால் கூட அவர்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் சறுக்கலாக வேறு பக்கமாக திரும்பிச் செல்வதுண்டு. ஆனால் இருவரும் மிக அருமையாக அறமும் தர்மமும் ஒரே இடத்தில் குடியிருந்தால் எப்படி இருக்குமோ அதை போலதான் மகா கணபதி டயனா தம்பதியர்கள். அதை போல அவர்களுடைய குழந்தைகளும் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள். எனக்கு இந்த பிறவியிலே இப்படி ஒரு சொந்தம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போல நான் மிகவும் நன்றி சொல்ல வேண்டிய என்னுடைய தோழிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேளையிலே நான் சொல்ல வேண்டும். 35 ஆண்டு காலமாக என்னோடு நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய அருமை சகோதரியார் கல்யாணி அவர்கள் என்னுடைய 8ஆம் வகுப்பு படிப்பிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எனது அருமை தோழி செல்வலதா அவர்கள், அருமை தோழி ஜோதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். போன ஆண்டு இந்த இடத்திற்கு அவர்கள் இருவரும் வந்துவிட்டு ஒரு ஆண்டு முழுவதும் இந்த நந்தவனத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் நந்தவனத்திற்கு மட்டும் எங்களை விட்டு சென்று விடாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகுந்த அரவணைப்பும் அன்பும் அவர்களை கட்டி போட்டிருக்கிறது. அதை போல நீதி அரசர் அரி பரந்தாமன் அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். நாம் அவரை நீதி அரசர் என்கின்ற மரியாதையோடு பார்க்கிறோம். அதைவிட அவரை தெய்வீகமாக பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற பொழுது இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மகா கணபதி அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பரந்தாமன் அவர்களை பரந்தாமனாகவே பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அதிலும் உங்கள் அத்துணை பேருடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிரம்ப பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் நந்தவனம் வருகிறீர்களா, நந்தவனத்தில் உங்கள் நிகழ்வு இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அன்பை அவர்கள் வாரி வழங்குகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த தமிழினால் நான் பெருமை அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு தனி ஆவர்த்தனம், ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு, ராமாயண கைகேயி என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அருமையாக வரவேற்புரை நல்கிய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மா அவர்களை நான் வணங்குகிறேன். 2 வரியில் அழகாக சொன்னார்கள். எப்படி கண்ணதாசன் ராமகாதையை 2 வரியில் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் கோடு போட்டு நிற்கச் சொன்னான், சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே என்று எப்படி அவன் 2 வரிகளிலே சொல்வானோ அதை போல வரவேற்புரை நல்கிய அம்மா ரொம்ப அழகா, கைகேயினாலே நமக்கு என்ன தெரியும், 2 வரத்தை கேட்டா ராமனை காட்டுக்கு அனுப்புனா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த மேடையிலே அவர்கள் சொன்னார்கள். சொல்லப்போனால் கைகேயி என்கின்ற கதாபாத்திரத்தை கையாளுவது என்பதே மிக சிரமம். இன்றைக்கு வரைக்கும் அவள் நல்லவளா இல்லை அவள் தீயவளா என்கின்ற ஒரு முடிவுக்கு யாராலும் வர முடியாத அளவிற்கு வான்மீகியிலும் செய்தி இருக்கிறது, கம்பனிலும் செய்தி இருக்கிறது.
இந்த இடத்துல ஒருத்தரை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், இவருக்கு ஒருவர் மிகப்பெரிய தீவிர ரசிகர். நான் சொல்ல போகின்ற ஒரு கவிஞனுக்கு இந்த மாமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் தீவிரமான ரசிகர், தீவிரமான காதலர். அது யார் என்று கேட்டால், எட்டயபுரத்து கவிஞன் மகாகவி பாரதிக்கு இந்த மகா கணபதி ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர். எப்பொழுது அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாலும் பாரதியை பற்றிய சிந்தனைகள் ஒரு 2 நிமிடங்களாவது இடம்பெறும். அதனால் பாரதியிலிருந்தே என்னுடைய சொற்பொழிவை நான் ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். எட்டயபுரத்து கவிஞன், எங்கள் பகுதியை சார்ந்தவன், முண்டாசு கவிஞன் பாடுகிறான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினான். ஏன் இதை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், தமிழை மாத்திரமே நான் கற்றுக்கொண்டு தமிழை போல் சிறப்பான மொழியே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்வது அது ஒரு சரியான வழிமுறையாக இருக்காது. கரும்பையே சுவைத்து உண்ணாமல் அதனுடைய சுவை இப்படி இருக்கும் என்று நாம் ஆணித்தரமாக அடித்து பேசுவதிலே எந்தவிதமான நியாயமும் இல்லை. அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், தமிழ் மொழிதான் யாம் அறிந்த மொழிகளிலே சிறந்தது என்று பாடுகிறான் என்று சொன்னால், அவன் பல மொழிகளை கற்று ஆய்ந்து தோய்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை அவன் பிரயோகித்திருக்க இயலும். யாமறிந்த மொழிகளிலே என்று சொன்னால் பாரதி பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன், அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதனால் பாரதி சொல்கிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை பாரதி சொல்லிவிட்டு அடுத்த கணம் அவன் எழுதுகிறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று ஆரம்பித்தான். வள்ளுவன் மிகப்பெரிய கவிஞன், இளங்கோவடிகள் மிகப்பெரிய கவிஞன் என்று சொன்னால் கூட முதலிலே அவருடைய மனதிலே வந்து ஒரு விஸ்வரூபமாக நின்றவன் யார் என்று கேட்டால் கம்பன். அதனாலதான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கணுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று அருமையாக பாடுகிறார். என்ன அழகாக வள்ளல் பெருமான் சிவனை நினைத்து பாடுகின்ற பொழுது, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், புனையுரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று எப்படி பாடினாரோ. புனையுரையேன் பொய்யுகலேன் என்று என்ன அழகாக சொல்கிறார். நான் சொல்கின்ற வார்த்தை அத்தனையும் சத்தியம் என்று எப்படி சொன்னாரோ, அதை போல ஒரு சத்திய வாக்கை பாரதி சொல்கிறான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கணுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு சொன்னா, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று சொன்னார். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாரதி பாடியதை செய்தவன் யார் என்று கேட்டால் கம்பன். இரவாத புகழுடைய வான்மீகியினுடைய சாரத்தை எடுத்து கையிலே வைத்துக்கொண்டு தமிழால் ஒரு புது நூலை உருவாக்கியவன் யார் என்று கேட்டால் கம்பன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, சாதாரணமான பணி அல்ல. அந்த ராமகாதையை நாம் காலம் முழுவதும் படிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று கேட்டால், ராமாயணத்தை இன்னார்தான் சொல்ல வேண்டும், இன்னார்தான் கேட்க வேண்டும், இன்னார்தான் படிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அதை செவிமடுத்து கேட்கலாம்.
அப்படி ஒரு அருமையான நூலை இந்த மண்ணுக்கு தந்த வான்மீகிக்கு நாம் முதலில் நம்முடைய வணக்கத்தை சொல்ல வேண்டும். வான்மீகி இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் கம்பனே இல்லை, அதுதான் உண்மை. மூலத்தை என்றைக்குமே நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மரத்தினுடைய கிளைகள் வெளியே தெரியலாம், காய்கள் வெளியே தெரியலாம், கனிகள் வெளியே தெரியலாம், பூக்களும் அழகான சருகுகளும் வெளியே தெரியலாம். இத்தனையும் தாங்கி இருக்கக்கூடிய மண்ணினுடைய அடியிலே மறைந்திருக்கக்கூடிய ஆணி வேரை ஒவ்வொரு மனிதனும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். ஆக கம்பனுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வான்மீகியையும் சேர்த்து மனதிலே சுமக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 2 வரி பாடல்களாக 24,000 பாடல்களை வான்மீகி எழுதினான். 2 வரிகளாக 24,000 பாடல்களை வான்மீகி எழுதுகிறான். அதை 4 வரி பாடல்களாக விருத்தமாக ஒன்பாவாக கம்பன் 12,000 பாடல்கள் வாயிலாக இந்த மண்ணுக்கு தந்தான். ஆனால் இந்த ராமச்சரித்திரம் எப்படி பிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வான்மீகிக்கு சப்தரிஷிகள் ராமா என்கின்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வான்மீகியினுடைய வாழ்க்கை அதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்று நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த வான்மீகி ஒரு இடத்திலே அமர்ந்து ராமா 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 என்று ராமனுடைய நாமத்தை இடையராது உச்சரித்து கொண்டே இருக்கிறார். அந்த நாமத்தினுடைய வலிமை என்ன, அந்த நாமத்தினுடைய தாத்பரியம் என்ன, அந்த நாமத்தினுடைய சூட்சமம் என்ன வான்மீகி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. தெரியாமலே ராமா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பல்லாண்டுகள் ஓடிப்போனது. புற்றுக்கள் அவனை சுற்றி வளர ஆரம்பித்தது. ஒரு காலகட்டத்திலே கண்களை திறந்து ராமா என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய கண்முன்னால் நின்றவர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி வான்மீகியினுடைய கண்முன்னால் நிற்கிறார். அப்போ வான்மீகி நாரதரை பார்த்து சொன்னாரா, அப்பா, இந்த உலகத்தில் எந்த துன்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு மனிதனை, தனக்கே பல துன்பங்களை ஒருவன் விளைவித்தாலும் அவனுக்கும் வாழ்க்கையில் கருணை காட்டக்கூடிய ஒரு மனிதனை, எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு மானுடனை, எத்தனை துன்பங்கள் தனக்கு நேர்ந்தாலும் இந்த பூமியில் மற்ற உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற பெருந்தன்மை படைத்த ஒரு மானுடனை, ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மானுடனை, குலப்பெருமையை காக்கக்கூடிய ஒரு மானுடனை, இதுதான் வாழ்க்கை என்று தனக்கென்று ஒரு ஒழுக்கத்தை வகுத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான மானுடனை, நன்றி மறக்காத ஒரு மானுடனை, நீதான் எனக்கு அடைக்கலம் என்று சரண் புகுந்த பிறகு அவனை தன்னோடு இணைத்து கொண்டு அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்தவனாக இருந்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்ட ஒரு மானுடனை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று வான்மீகி நாரதர்கிட்ட சொன்ன உடனே நாரதர் மனதிலே நினைத்தாராம், பல ஆண்டுகள் புற்றுக்குள்ளே அமர்ந்து கொண்டு ராமா 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 என்று சொன்னாயே வான்மீகி, உன்னுடைய அகக்கண்ணால் அந்த ராமனை நீ தரிசித்திருக்கிறாய் என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த ராமனுடைய நடமாட்டம் உன்னுடைய அக உள்ளத்திற்குள்ளே இங்குமங்கமாக நடனமாடி இருக்கிறது. அகத்தால் பார்த்த ஒரு விஷயத்தை நீ புறத்தாலும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அந்த ராமனுடைய தரிசனம் உனக்கு கிட்டும் என்கின்ற ஆசை நாரதர் வாயிலாக வான்மீகிக்கு கிடைத்தது. அதனால் புறக்கண்ணாலும் அவனை பார்க்க வேண்டும் என்று நீ நினைப்பதைப் போல் அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் ராமனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கோடான கோடி பக்தர்களுக்கு இந்த ராமச்சரித்திரத்தை கொண்டு சென்று சேர் என்று நாரதர் ஒரு அருமையான ஒரு வேண்டுகோளை வான்மீகி முன்னால் வைக்கிறார். அதற்கு பிறகுதான் வான்மீகி தான் கண்ட அத்தனை ராமனுடைய சிந்தனைகளையும் ராமச்சரித்திரமாக மிக அருமையாக 24,000 பாடல்கள் வாயிலாக இந்த உலகத்திற்கு விட்டு சென்றார். அதனால்தான் கம்பன் கூட மிக நன்றி உணர்வோடு பல இடங்களிலே வான்மீகியை மிக அற்புதமாக சிந்தித்து பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் இன்னைக்கு படிச்சிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் நாம் வாழ்க்கையில் பணம் வச்சிருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம்.
ஆனாலும் இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு வித்தாக இருந்த, காரணமாக இருந்த, மூல காரணமாக இருந்த பெற்ற தாயும் தந்தையும் மறப்போமா? மறக்க மாட்டோம்ல. அதை போல தன்னுடைய எழுத்துக்கு, குறிப்பாக கம்பராமாயணத்தை தான் வடித்து கொடுப்பதற்கு மூல காரணமாக விளங்கிய வான்மீகி முனிவனை பற்றி கம்பன் பல இடங்களிலே சிந்தித்து மிக அற்புதமாக, ஒன்பாவாக 4 வரி பாடல்களிலே மிக அருமையாக பாடுகிறார். இந்த கம்பனை சொல்கின்ற பொழுது, கம்பன் என்றொரு மானுடம் வாழ்ந்தது என்று பாரதி பாடுகிறான். புவியிலே மக்கள் அருந்தக்கூடிய அமிழ்தத்தை வாரி வழங்கியது கம்பனுடைய கவிச்சிறப்பே என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுகிறார். சாதாரணமானதல்ல கம்பனுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்று பல பேர் பாடுகிறார்கள். தமிழ் என்பது ஒரு தொன்மையான மொழி. அந்த தொன்மையான மொழி எனக்கு ஒரு தவச்சாலை. அந்த தவச்சாலையினுடைய கவிச்சிறப்பே கம்பன் என்று நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். நம்மாழ்வார், ஆன்மீகத்தில் தோய்ந்த நம்மாழ்வார் பாடுகிறார், கற்பாரே ராமனை அல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடுகிறார். ராமனை விட உலகத்தில் பாடுறதுக்கு வேற என்ன விஷயம் இருக்கு? ராமகாதை என்பது சாதாரணமான ஒரு நூல் அல்ல. பல பேர் இதை சமூக நூல் என்று சொல்வார்கள், வாழ்வியல் நூல் என்று சொல்வார்கள், சரணாகதி நூல் என்று சொல்வார்கள், பக்தியினுடைய சாரங்களை எடுத்து காட்டக்கூடிய பக்தி நூல் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய பார்வைக்கு ஏற்றாற்போல் பல அம்சங்கள் இந்த ராமாயணத்தில் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன அழகாக பல இடங்களை தொட்டு பாடிய உவே சுவாமிநாத ஐயர் வான்மீகியை நினைத்து பார்த்து சொல்கிறார், இந்த வான்மீகியினுடைய ராமாயணத்தை தினமும் 30 முக்கோடி தேவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று வான்மீகிக்கு ஒரு மிகப்பெரிய புகழை உவே சுவாமிநாத ஐயர் பேசுகிறார். கம்பனுடைய இந்த அற்புதமான ராமகாதையை படித்துவிட்டு பல பேர் அவனை மிக அருமையாக பாராட்டுகிறார்கள். இந்த ராமகாதை என்பது ஒரு அறநூல் மட்டுமல்ல, ஒரு பக்தி நூல் மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல் நூல் மட்டுமல்ல, சகலத்திற்கும் உங்களுக்கு விடை வேண்டும் என்று சொன்னார். சகல அம்சங்களுக்கும் உங்களுக்கு விடை வேண்டும், சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராமகாதை எடுத்து படியுங்கள் என்று நம்முடைய ஆன்றோர்கள் சொல்கிறார்கள். ஏன்? பாரத போர் 18 நாட்கள் நடந்தது. 10வது நாள் போர்ல கீழே வீழ்ந்தார், அம்பு படுக்கையில் வீழ்ந்தார் பீஷ்மர். அப்போ தர்மன் போய் கேட்டான், இத்தனை உயிர்கள் மாண்டு போனதே, இன்னும் போரினுடைய முடிவில் எத்தனை உயிர்கள் மாண்டு போகுமோ, இதற்கெல்லாம் என்ன விடை, இதற்கெல்லாம் என்ன விமோச்சனம் என்று கேட்டபோது அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் சொல்கிறார், இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் ராமாயணத்தை படிக்கச் செய் என்று பீஷ்மர் தர்மனுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு இதிகாசம். இந்த உலகத்திலே முதலாக தோன்றிய முதல் இதிகாசம் எது என்று கேட்டால் இந்த ராமாயணம். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இதை சொல்லுகின்ற பொழுது எப்படி தமிழ் ஒரு தொன்மையான மொழி, அந்த மொழி எனக்கு ஒரு தவச்சாலை, அந்த தவச்சாலையில் கம்பனுடைய கவிச்சிறப்பினால் நான் வாழ்கிறேன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னதைப் போல பலப்பட்டடை சொக்கநாத புலவர் கம்பனை பற்றி அழகாக பாடுகிறார். சொக்கநாத புலவர் வேறு, பலப்பட்டை சொக்கநாத புலவர் என்பவர் வேறு. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடுகிறார், வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கோர் ஜெயம் கொண்டான், விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று சொன்னான். கோவை உல அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன், கலம்பகத்திற்கு இரட்டையர்கள், வசைபாட காழமேகம், பண்பாடு பகர் சந்தம், யாரு படிகாசுல் ஒருவர் பகருணாதே என்று அருமையாக பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடுகின்ற பொழுது எல்லாரையும் பாடும்போது கோவை உலா கோவைக்கு ஒட்டக்கூத்தன் என்று பாடினார், வசைபாட காழமேகம் என்று பாடினார், வெண்பாவிற்கு புகழேந்தி என்று பாடினார், கலம்பகத்திற்கு இரட்டையர் என்று சொன்னார், பரணிக்கோர் ஜெயம் கொண்டான் என்று சொன்னார். ஆனால் கம்பனை சொல்கின்ற பொழுது விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று சொன்னார்.
அதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி மிக அழகாக பாடுகிறான். உயர் என்கின்ற வார்த்தையை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ராமகாதை நம்முடைய மனதிலே வைத்து பூட்டிக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் கூட என்ன அழகாக ஸ்ரீமத் ராமானுஜர் திருமலை நம்பிகள் அருகிலே ஒரு ஆண்டு முழுவதும் இருந்து அவர் பாடக்கூடிய ராமகாதை விருத்தங்களை எல்லாம் செவிமடுத்து கேட்டார் என்று நம்முடைய பக்தி இலக்கியங்கள் தெளிவாக சொல்கிறது. இன்னும் சொல்லப்போன அருமையாக கூரத்தாழ்வானுடைய திருமகனாக விளங்கக்கூடிய பராசரப்பட்டர், அந்த பராசரப்பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு உரை எழுதுகின்ற பொழுது 390வது நாமத்திலே மிக அருமையாக பரமஸ்பஷ்டாய நமக, ஸ்ரீ பரமஸ்பஷ்டாய நமக என்று பாடியதோடு மட்டுமல்லாமல் சர்வ மிருத சஞ்சீவினி ராம சரித்திரம் என்று பாடுகிறார். அது ஒரு மிகப்பெரிய மிருத சஞ்சீவினியா? எது? ராமகாதை என்பது மிகப்பெரிய மிருத சஞ்சீவினி என்று பராசரப்பட்டர் பாடுகிறார் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு இதிகாசம் அது இல்லை பெரியோர்களே. அந்த ராமகாதையை படிக்கின்ற பொழுது அதை உருவாக்க வேண்டும் என்று வான்மீகியினுடைய சாரத்தை எடுக்க முயற்சி செய்த போது மிக அருமையாக கம்பன் பாடுகிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்ற அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று பாடுகிறார். கம்பனில் நீங்கள் படிக்க வேண்டியது தமிழை மட்டுமல்ல, கம்பனிடம் நீங்கள் படிக்க வேண்டியது ஆழமான சொற்களினுடைய அழகு பிரயோகத்தை மட்டுமல்ல, கம்பனிடம் நீங்கள் படிக்க வேண்டியது கலாச்சாரத்தை மட்டுமல்ல, கம்பனிடம் நீங்கள் படிக்க வேண்டியது பண்பாட்டு கோர்வைகளை மட்டுமல்ல, கம்பனிடமிருந்து நீங்கள் படிக்க வேண்டியது பணிவையும் தான் என்பதுதான் மிக அற்புதமாக இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபூ நக்கென. ஒரு பூனை இருக்கு, அதுக்கு தண்ணி தாகமா இருக்கு நாம உணர்ந்தோம்னு சொன்னா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சா அது குடிக்கிறதுக்கே அரை நாள் ஆகும், நக்கி நக்கி குடிக்கணும். ஆனால் அந்த பூனைக்கு என்ன ஆசை வந்துதான், பார்க்கடலில் ததும்பி கொண்டிருக்கக்கூடிய நீர் முழுவதையும் பருக வேண்டும் என்கின்ற ஆசை வந்ததான். அது ஆசையா? அதுக்கு பேரு பேராசை. அது நடக்குமானா நடக்காது. அப்பேற்பட்ட ஒரு பேராசை எனக்கு இருந்தது. வான்மீகி வடித்து கொடுத்தானே சமஸ்கிருதத்திலே 24,000 ஸ்லோகங்களாக, அதை தமிழிலே மாற்றி அமைக்க நான் முயற்சி செய்தேன் என்று சொன்னால் அந்த முயற்சி எதுக்கு சமமானது தெரியுமா? பார்க்கடலில் ஒரு சாதாரண பூனை சென்று ஒட்டுமொத்தமான பார்க்கடலினுடைய நீரை பருக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது எப்படி ஒரு கேலிக்கூத்தான விஷயமோ அதைத்தான் நான் செஞ்சேன்னு சொல்றார். என்ன ஒரு அழகான ஒரு பணிவு! தம்மின் மிக்காரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக, இவற்றையெல்லாம் கற்றார் முன் நாம் எம்மாத்திரம் என்று ஒரு அற்புதமான ஒரு பாடலை குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்திலே பாடுகிறார் என்று சொன்னால், தம்மை விட யாராவது ஒருத்தர் வலிந்து போய் இல்லாம மெலிந்து போய் இருந்தார்கள் பொருளாதாரத்தில்னு வச்சுக்கிடுவோமே, அவர்களை பார்க்கும் போது ஐயோ நான் வச்சிருக்க உடைமைகள் எவ்வளவு பெருசுன்னு நீ அகமகிழணும். அதைத்தான் ரொம்ப அழகாக கவியரசு பாடுவான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அவன் எல்லா சாரங்களையும் புராணங்கள் இதிகாசங்கள்ல இருந்து எடுத்தவன் கவியரசு கண்ணதாசன். தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க. ஒருத்தனை பார்க்குறோம், அவனுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், அகமகிழு. ஒருத்தனுக்கு நடக்கிறதுக்கு காலே இல்லை, ஆனால் நீ தூத்துக்குடியிலேருந்து காஞ்சிபுரம் வர்றதுக்கு கடவுள் உனக்கு காரை கொடுத்துருக்கான், சந்தோஷமாயிரு, அகமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கானேன்னு மகிழ்ச்சியோடு நீ இருக்கணும். ஆனால் அதே நேரம் தம்மினும் கற்றாரை நோக்கி, முதல்ல தம்மின்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், ரெண்டாவது தம்மினும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கற்றாரை நோக்கி கருத்தழிக.
கற்றதெல்லாம் எற்றே இவர் முன் என்று நீ நினைக்கணுமா. எவ்வளவு பெரிய படிப்பு நம்ம படிச்சிருந்தாலும், எவ்வளவு விஷயங்களை ஆய்வு பண்ணிட்டு நம்ம மேடைக்கு வந்தாலும், நான் படித்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு முயற்சி செய்கிறேன். ஒரு கம்பனே ஆயிரம் கவித்துவ சிந்தனைகளை தந்த கம்பனே, நான் ஒரு பூனை பார்க்கடல் நக்கி குடிக்கிறது மாதிரி இந்த வான்மீகியினுடைய ராமாகாதையை நான் பருகுவதற்கு ஆசைப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த பணிவின் முன்னால் இன்றைக்கு எத்தனை பேர் நாம் என்ன மாதிரி படித்தவன் இந்த லோகத்தில் இல்லை, என்ன மாதிரி அறிவாளி இல்லை, கம்பனையா கரைச்சி குடிச்சு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேம்மா, கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு கூட உருப்படியாக தெரியாது. எத்தனை பேர் நாட்டில் அப்படி இருக்கான். ஏன் இந்த பெருமை? இன்னொன்று, கம்பனாக இருக்கட்டும், வள்ளுவனாக இருக்கட்டும், எந்த ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், நான் தான் ஹோல் ப்ரொப்ரைட்டர்னு சில பேர் முடிவு பண்ணி வச்சுருக்கான். யாருக்கும் ஹோல் ப்ரொப்ரைட்டர் கிடையாது. எல்லாருமே நடப்பதற்கு தடுமாறுகின்ற குழந்தை பருவத்திலே தான் இன்றைக்கு வரைக்கும் கல்வியிலே நாம் இருக்கிறோமே தவிர, முழுவதும் நான் கற்றுவிட்டேன் என்று சொல்பவன் உண்டா? அப்படி சொன்னா அப்பேற்பட்டவனை பார்த்து தாய்மானவ சுவாமிகள் சொல்கிறார், கல்லாதவனே நல்லவர்கள், கற்றும் அறிவில்லாத கர்மத்தை நான் ஏன் சொல்வேன்கிறார் தாய்மானவர். சரியா படிக்காம, எதுலையும் ஆழமான ஒரு விஷயம் தெரியாம, என்ன போல பேசுறதுக்கு உலகத்தில் ஆள் இல்லை, என்ன போல படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன போல கரைச்சி குடிச்சவன் யாரும் இல்லைங்கிற ஆணவத்தில் ஒருத்தன் அலைஞ்சான்னா அவனுடைய கர்மத்தை நான் போய் எங்கன்னு சொல்லுவேன்? கல்லாதவர்களே அதனால் உத்தமர்கள் என்று நான் சொல்கிறேன். அதனால தான் மனத்தால் உத்தமனாக வேண்டும், மதியால் வித்தகனாக வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார். மனதால் நீ உத்தமனாகணும், மதியால் நீ கார் வாங்கின, பங்களா வாங்கின, உன்னுடைய பேச்சு திறமையை உலகத்தில் காட்டின, அது முக்கியம் இல்லை. மதியால் நீ வித்தகனாக வேண்டும் என்று மிக அருமையாக சொல்கிறார். அப்போ சாதாரண ஒரு விஷயத்தை படிச்சுட்டு கூட நம்ம பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய மானுடத்தின் முன்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து நின்று தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு கம்பன் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலக சமுதாயத்திற்கு ஒரு பண்பாட்டை விதைக்கிறான் என்று சொன்னால், கம்பனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் அவன் காட்டிய பணிவு பெரியோர்களே. இதெல்லாம் வாழ்க்கையில் இந்த ராமகாதையை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெளிவெல்லாம் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை கையில் எடுக்கலாம். இல்லைன்னா ராமாயணத்தை என்ன செஞ்சிட வேண்டியதான், மறந்துடணும். இப்பேற்பட்ட ஆணவம் மிகுந்தவர்களுக்கு தான் ரொம்ப அழகாக எளிமையாக புரியணும்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. படிக்கிறது வேதம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. கம்பனிலே காலம் முழுவதும் தோய்ந்து படிப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல ஆரம்பிக்கிறார், கடவுள் வாழ்த்து பாடுகிறார். உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையாரவன் தலைவன் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்கிறார். என்ன அழகாக! அது ஒரு சமூக நூல் என்கின்ற முடிவுக்கு மட்டும் வந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த காப்பியத்தை எழுதி கொடுத்த கம்பனே சொல்கிறான், ராமனுடைய நற்குணங்களிலே என் மனதை நான் பறிகொடுத்தேன். அவனுக்கு பக்தி மேலே ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கு கம்பனுக்கு. அதனால தான் விஸ்வாமித்திரர் வாயிலாக மிக அருமையாக கிருஷ்ணனுடைய, அதாவது திருமாலுடைய 10 அவதாரங்களிலே வாமன அவதாரத்தை விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணனுக்கு எடுத்து சொல்வது போல ஒரு அமைப்பு கம்பராமாயணத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த காப்பியத்தினுடைய போக்கிலே நரசிம்மரை பற்றிய நரசிம்ம செய்தியை மிக அற்புதமாக, நரசிம்ம ரூபத்தை, நரசிம்ம அவதாரத்தை கம்பன் ஒரு படலமாகவே அமைத்து பாடுகிறான். ஏன் பாடினான்? ஏன் நரசிம்ம அவதாரத்தை ஒரு படலமாகவே அமைத்து பாடினான் என்று சொன்னால், மிக அற்புதமாக பிரபத்தி என்று சொல்வார்கள். பிரபத்தி என்று சொன்னால் என்ன பொருள்? சரணாகதி என்று பொருள். இந்த வைஷ்ணவத்தினுடைய மூல கருமே சரணாகதி தான் பெரியோர்களே. பிரபத்தி என்று சொல்கிறோம். நரசிம்ம அவதாரத்தை அவர் ஏன் மிகச்சிறப்பாக பாடினார் என்று சொன்னால், முழு சரணாகதி ஒருவன் அடைந்தான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இறைவன் ஓடி வருவான் என்பதை அது காட்டுகிறது. அதனால தான் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு தாயினுடைய கருவறையை தேர்ந்தெடுத்தான் பகவான் திருமால்.
ஆனால் இந்த அருமையான பிரகலாதனை காக்க வருகின்ற பொழுது இந்த பிரகலாதன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான். இனிமேலும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து அவனை காக்க வேண்டும் என்று சொன்னால் 10 மாதங்கள் இன்னும் அவன் துன்பத்தை அனுபவிப்பான். அப்போ உடனடியாக ஓடி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தான். தூணை பிளந்துக்கிட்டு ஓடி வந்தான். தூணை பிளந்துக்கிட்டு பகவான் ஓடி வந்தான். அந்த பகவான் அவனை முழுமையாக நம்பி, அந்த நரசிம்மனை முழுமையாக நம்பி முழுவதுமாக நம்மை ஒப்படைத்தால் அவன் ஓடோடி வந்து நொடிப்பொழுதில் தூணையும் பிளந்து கொண்டு வந்து நம்மை காப்பான் என்று பொருள். அதனால தான் பிரபத்தி பாடினார்கள். மாதா நரசிம்ஹ, பிதா நரசிம்ஹ, பிராதா நரசிம்ஹ, சகா நரசிம்ஹ, வித்யா நரசிம்ஹ, திரிவிணம் நரசிம்ஹ, சுவாமி நரசிம்ஹ, சகலம் நரசிம்ஹ, இதோ நரசிம்ஹ, பரதோ நரசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ஹ, நரசிம்ஹா தேவாத்பரோ நகசித்தஸ்மான் நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. ஏன்னா வைஷ்ணவம் நமக்கு காட்டக்கூடிய வழி, நீ பிரபத்தி அடைந்தால்தான், சரணாகதி அடைந்தால்தான் மோட்சத்தை அடைய முடியும். மோட்சத்தை அடைவதற்குரிய சரியான வழி எது என்று கேட்டால் சரணாகதி தத்துவம் தான் என்று அற்புதமாக சொல்கிறது. அதனால தான் சரணாகதி தத்துவத்தை முதன்மையாக வைத்து பாடப்பட்ட நரசிம்மருடைய அற்புதமான பக்தி மார்க்கத்தை கம்பன் தன்னுடைய ராமகாதையிலே வழிந்தோடச் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் பக்திக்கு மிகவும் மேன்மை தந்தவன். ராமனை தன்னுடைய மனக்கண்ணிலே நிறுத்தி ராமகாதையை எழுதியவன் என்று பார்க்கிறோம். அதனால தான் அந்த சரணத்தை முதன்மையாக வைத்து மிக அற்புதமாக உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னார். ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா இது ஒரு சமூக நூலா, இது ஒரு அறநூலா, இது ஒரு ஆன்மீக நூலா, இது நெறிமுறைகளை சொல்லக்கூடிய நூலா, மொத்தத்தில் எல்லாத்தையும் குழைத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்முடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள், படித்தவர்கள், மேதைகள் சொன்னார்கள். ராமாயணம் என்பது ஒரு சரணாகதி சாத்திரம் என்று சொன்னார். ராமாயணம் என்பது ஒரு சரணாகதி சாத்திரம் என்று சொன்னார்கள். சரணாகதி சாத்திரம் என்பதை கம்பனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால தான் சரண் நாங்களே ரெண்டு பொருள்பட பாடுகிறார். நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து நீங்காத திருவிளையாடல்களை புரியக்கூடிய இறைவன் என்னுடைய தலைவன், அவனுடைய பாத கமலங்களில் நாங்கள் எல்லோரும் சரண் என்று ஒரு பொருள். இதுவரைக்கும் சரணடையாதவர்கள் சென்று சரணடையுங்கள் என்று ஒரு பொருள். அப்படி மிக அருமையாக எழுதுகிறான். ஏன் சரணாகதி சாத்திரம் என்று சொன்னார்கள்? இவ்வளவு பெரிய ஒரு களத்தை ஏன் அமைக்கிறேன் என்பது உங்களுக்கு பின்னால் புரியும்னு நான் நினைக்கிறேன். சரணாகதி சாத்திரம் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், எத்தனை பேருக்கு சரணாகதி கொடுத்தான்? விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தான், ஜெயந்தனுக்கு சரணாகதி கொடுத்தான், சுக்ரீவனுக்கு சரணாகதி கொடுத்தான், சுகசாரணனுக்கு சரணாகதி கொடுத்தான், கவந்தனுக்கு சரணாகதி கொடுத்தான், விராதனுக்கு சரணாகதி கொடுத்தான். அதனால தான் விராதனையும் கவந்தனையும் வைத்து இறைவனை நோக்கி அவனுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடுவதைப் போல ஒரு படலம் முழுவதும் பாடல்களை எழுதுகிறான் என்று சொன்னால், பக்தி மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட கம்பன் வாழ்வியலையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அதற்கு துணையாக சேர்த்து கொண்டு எழுதினான் என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்று சொன்னால், ஒரு காப்பியத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை எப்படி அணுக வேண்டும் என்று. அதை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. சமூக நூலாக நீங்கள் அணுகினால் அது உங்கள் பொறுப்பு, நீதி நூலாக எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய விருப்பம், பக்தி நூலாக எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய விருப்பம். கம்பனே சரணாகதி தத்துவத்திற்கு அத்தனை சிறப்புகளை அவன் கொடுக்கிறான். ஏன்? ஜெயந்தன், இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் சீதையினுடைய அழகிலே மயங்கி காகமாக மாறி சீதையினுடைய தனங்களை வருட வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டு தன்னுடைய கூர்மையான அலகுகளை கொண்டு சீதையினுடைய தனங்களை வருடிய காரணத்தினால் கோபம் கொண்ட ராமன் தர்பை புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக மாற்றி அனுப்பினார். உலகம் முழுதும் ஓடி ஓடி அலைஞ்சான், என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு. ஜெயந்தன் உலகம் முழுதும் அலைந்தான். சிவபெருமான்கிட்ட போய் நின்னா, என்னை காப்பாத்துப்பா,
நீதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்னை காப்பாத்துனா, நீ செஞ்ச வேலைக்கு உன்னை எவனாவது காப்பாற்றுவானான்னு சிவன் கேட்டான். வேற வழியே இல்லாமல் எவனால் தண்டிக்கப்பட்டானோ, எவனுடைய தண்டனைக்கு பயந்து உலகம் முழுதும் ஓடி ஒழிஞ்சானோ, கடைசியில் ராமன் காலடியிலே வந்து விழுந்தான். ராமன் காலடியிலே வந்து விழுந்து நீயே ஐயே நீயே எனக்கு சரணம் என்று விழுந்தான். அப்பேற்பட்ட ஜெயந்தனுக்கும் அடைக்கலம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அது மாதிரி சுகசாரணர் என்பவர் யார் அனுப்புனாங்க? இங்கே ராவணனுடைய அவையிலிருந்து ராவணனால் ஒற்றுப்பாக்க அனுப்பப்பட்டவர்கள் 2 பேரும். அந்த சுகசாரணர்கள் வந்து ஒற்றர்களாக வந்தபோது தன்னை குரங்கு முகமாக மாற்றிக்கொண்டார்கள். குரங்கு முகமாக மாற்றிக்கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தாங்கன்னா விபீஷணன் கண்டுபிடிச்சிட்டான். ஆகா, வந்திருக்கிறது குரங்கினம் அல்ல, இவன் ராவணனுடைய அவையிலிருந்து வந்திருக்கான்னு சொல்லி ராமனிடம் போய் சொன்ன உடனே ராமனுக்கு ரொம்ப அருமையாக அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டிய எண்ணம் வந்துதா. அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தாக வேண்டும் என்று நினைத்தானா. இப்போ சுகசாரணர்கள் வந்து குரங்கு ரூபத்தில் இருந்தாங்க. இவங்களுடைய சுயரூபத்தை காட்டணும், இவர்கள் ராவணனுடைய அவையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி ஒரு மந்திர பிரயோகம் செய்தான் விபீஷணன். மந்திர பிரயோகம் செய்த அடுத்த கணமே அவர்களுடைய சுயரூபம் தென்பட்ட பிறகும் கூட ராமன் சொன்னா, அப்பா நீ ஒற்றனாக இங்கே வருவதிலே எந்த விதமான தவறும் இல்லை, ஆனால் ஒற்றனாக வந்த வேலையை மட்டும் செய், வேற எந்த திருமிஷமும் இங்கே வந்து செய்யக்கூடாதுன்னு அவர்களுக்கும் சரணாகதி கொடுத்தான். ஏன் விபீஷணன் அனலன் அனிலன் அரன் சாம்பவி என்கின்ற 4வரோடு வந்து ராமனிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்று அவன் வந்து நின்றான். அப்போ ராமன் எல்லார்ட்டையும் கேட்டான், அப்பா விபீஷணன் என்னை அடைக்கல பொருளாக நினைத்து இங்கே வந்திருக்கான், அவனை ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டான். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லணும். தலைவனாக இருக்கிறவன் இவன் எனக்கு தொண்டன் தானே, இவன் எனக்கு ஏவாளி தானேன்னு மட்டும் நினைக்கப்படாது, அவங்கிட்டையும் ஆலோசனை கேட்கணும். ஒன்றை இல்லாத பல சிறப்புகள் அவன்கிட்ட இருக்கலாம். அதை ராமன் வலியுறுத்தினார் பாருங்கள். விபீஷணன் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறானே, அவனை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்ட உடனே சுக்ரீவன் வேண்டான்னா, ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்ளலான்னார். பாதி பேர் ஏற்றுக்கொள்ளலான்னாங்க, மீதி பேர் வேண்டான்னாங்க. அந்த இடத்துல ராமன் ஒரு அறத்தை சொன்னான் பாருங்க. நிறைய பேர் வேண்டாங்கிறாங்க, பாதி பேர் விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்போ சொன்னார், அப்பா பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட்டுச்சு, அந்த ஆலகால விஷத்தை சிவன் தான் பருகி இந்த தேவாதி தேவர்களையும் உலகத்தையும் காப்பாற்றினான் சுயநலம் இல்லாமல். தன்னை அடைக்கலம் என்று தேடி வந்த தேவாதி தேவர்களை காப்பாற்றினானே, மறந்து விட்டீர்களா? சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னா, ஒரு மரத்தில் ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண் புறா காலம் முழுதும் இறை தேடி கொண்டு வந்து கொடுக்க, ராமன் சொல்லக்கூடிய செய்தி இது. காலம் முழுதும் இறை தேடி கொண்டு வந்து கொடுக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த ஆண் புறாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, இப்போ ரெக்கைகளை அடித்து இறை தேட போக முடியல. இப்போ பெண் புறா தான் இறை தேடி கொண்டு வந்து கொடுத்தா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை. நான் போய் இறை தேடி கொண்டு வருகிறேன். இல்லை, உனக்கு வழித்தடங்கள் எல்லாம் தெரியாது, நீ போக வேண்டான். இல்லை, நான் போகிறேன், எத்தனை நாள் நம்ம பட்னியாக கிடக்க முடியும்? பெண் புறா இறை தேட போச்சு, இறையும் தேடிட்டு இறையை கொண்டுட்டு மாலை பொழுது அவர்கள் வாழ்ந்த ஆலமரத்திற்கு வருகின்ற வழியிலே ஒரு வேடன் வலையை வீசி பிடித்து கொண்டான். இப்போ வேடனுடைய வலைக்குள்ளே பெண்புறா இருக்கிறது. விதியை பாருங்கள். வேடன் அந்த வலையை தூக்கி கொண்டு இந்த ஆலமரத்திற்கு கீழே வந்து அமர்கிறார். மரத்து மேலே ஆண் புறா இருக்கு. இப்போ வலைக்குள்ளே பெண்புறா இருக்கு. வலைக்குள்ளே இருந்த பெண்புறா ஆண் புறாவை பார்த்து அழுகிறது. மரத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆண் புறா, அம்மா நீ இப்படி இறதேட போனவை எங்கே இடமாறி போனியோ தெரியலையே, என்னாலையும் வந்து உன்னை தேட முடியலையேன்னு ஆண் புறா அழுதுச்சான். அந்த அழுகுரல் பெண் புறாவுக்கு கேட்டு, கவலைப்படாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், இறையெல்லாம் தேடிட்டேன், வர்ற வழியில் இந்த வலைக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டேன், இப்போ நான் வலைக்குள்ளே மாட்டினதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, நம்ம இடத்துக்கு இப்போ ஒரு விருந்தாளி வந்திருக்கான். அவன் வாழ்ந்த இடம் அந்த ஆலமரம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கான், அவனுக்கு விருந்து படைக்க வேலையை பாருங்கன்னுச்சு பெண்புறா. இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் ஒருத்தனுக்கு பச்சை தண்ணி கூட குடிக்க கொடுக்க மாட்டேங்கும். வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நாம் வீட்டில் இல்லைன்னு பொய்யா சொல்கிறோம். ஒரு காலத்தில்
இந்த ஃபோன் இருந்தது பிரச்சனை இல்லை, அவன் அங்கேருந்து தான் அடிக்க முடியும். இப்போ எல்லாரும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம். செல்ஃபோனில் அவன் பேர் வந்த உடனே, ஏன்னா ட்ரூ காலர்லாம் இப்போ இருக்குது, யார் பேசுகிறான்னு தெரிஞ்சு போகுது. உடனே ஃபோன் எடுத்து, ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னு, ஐயையோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே புறப்பட்டு சங்கரங்கோயில் போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே வாசலில் நிற்கிறவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புறப்பட்டு சங்கரங்கோயில் போயிட்டுருக்கேன், நீங்கள் சத்தமாக பேசுனது வெளியே நிற்கிற என் காதில் விழுந்தாச்சு, வந்து கதவை திறங்க. நீ சொன்னது என் காதில் விழுந்துட்டு வந்து கதவை தர, பொய் சொல்லாதன்னு. இப்படியெல்லாம் நாட்டில் அசிங்கப்படுறமே. இந்த ஆண் புறா விருந்து கொடுக்க முடியவில்லையே என்று பெண் புறாவை தேடி அழுகிறதா? பெண் புறா சொல்லிச்சு, எல்லாத்தையும் மறந்துருங்க, வந்த விருந்தாளிக்கு ஆகாரம் கொடுங்க. இதுக்கிடையில் அந்த வேர்டன் குளிர் தாங்க முடியாமல் காட்டில் உள்ள குச்சிகளையெல்லாம் பொறுக்கி போட்டு நெருப்பை வளர்த்து கொண்டிருக்கிறான். பெண் புறா விருந்து படையுங்கள் என்று சொன்ன உடனே அந்த மரத்தின் மேல் ரெக்கைகளை கூட அடிக்க முடியாத நிலையில் இருந்த ஆண் புறா அப்படியே மரத்திலிருந்து கீழே விழுந்து வேர்டனை பார்த்து சொல்லிச்சு, அப்பா நீ என் வீட்டுக்கு வந்திருக்கேன், உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு என் பொஞ்சாதி சொல்கிறா, ஆனால் எனக்கு சாப்பாடு தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி என் உடம்பில் இல்லை. உன்னை போன்ற வேடர்கள், என்னை போன்ற பறவைகளுடைய ஆகாரங்களை சாப்பிடுவது வழக்கம் தானே, நீ என்னுடைய உடம்பை சாப்பிடுன்னு அடுத்த கணமே சொல்லிட்டு நெருப்பில் விழுந்து மாண்டு போச்சான். நெருப்பில் விழுந்து மாண்டு போன உடனே இவன் நினச்சானா, இந்த பறவைகளுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே. அதனால தான் 5 அறிவான பறவைக்கெல்லாம் அன்பும் பண்பும் இருக்கிறது, 6 அறிவான மனிதனுக்கும் அதுதான் கொஞ்சம் குறைகிறது என்று ஒரு கவிஞன் எழுதினான். உடனே இந்த வலைக்குள்ள இருக்கிற பெண் புறா அழுத உடனே இவன் நினைச்சான், ஒரு பறவைக்கு இருக்கிற மனசாட்சி நமக்கு இல்லையே, என்ன வாழ்க்கையில் நம்ம வேட்டையாடக்கூடாதுன்னு வலைய புறா அவிழ்த்து விட்டான். எல்லா பறவையும் சுதந்திரமாக பறந்து ஓடிச்சு. ஆனால் இந்த பெண் புறா இவன் முன்னாடி வந்து நின்று, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீக்கிரையானது வேறு யாரும் இல்லை, என்னுடைய கணவன். நோய்வாய்ப்பட்ட அவருடைய உடம்பும் பசியை முழுதும் தீர்த்திருக்காது. ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுக்காட்டா கூட தப்பு இல்லை, அறகுறையாக கொடுக்கறது ரொம்ப தப்பு. ஏன்னா குறை வயிறும் குத்துப்பட்டவன் வயிறும் ஒன்று போல் இருக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. சாப்பாடு அவன் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நந்தவனத்தில் கொடுத்தாங்க பாருங்கள், பொங்கல் என்ன, பூரி என்ன, கேசரி என்ன, அடையப்பா என்ன, கிறிஸ்பியான ஒரு பருப்பு வடை. வாழ்க்கையில் நம்மெல்லாம் இப்படி பருப்பு வடை போட்டிருக்கோமா, நம்ம வீட்டுக்காரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து இதுதான் சமையல்னு காட்டணும். அப்படி அருமையான விருந்தோம்பல் இங்கே. அந்த பெண் புறா சொல்லிச்சு, ஆண் புறாவினுடைய உடல் மெலிந்து போய் இருக்கிறது, அதுவும் பசியை தீர்த்திருக்காது. இன்னொன்று, கணவன் இல்லாத உலகத்தில் நானும் வாழ்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் வாழ விரும்பலை, அதனால என்னுடைய உடலையும் உன் உணவாக ஏற்றுக்கொள்ளணும். அதுவும் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுட்டு. இந்த செய்தியை சுற்றி இருக்கக்கூடிய சுக்ரீவன்ட்டிருந்து அனுமன்ட்டிருந்து எல்லாரையும் வச்சு ராமன் சொல்கிறாரு, இதை மாதிரி தன்னை அடைக்கலம் என்று தேடி வந்த ஒருத்தனுக்கு உபகாரம் செய்யணும், முதல்ல அவன் பசியை நீக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை ராமகாதை சொன்னது. ராமனின் வாயிலாக பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெண்தீ மூட்டி பாடுறு பசியை நோக்கி தன்னுடல் தந்த பைம்புள் வீடு பெற்றுயர்ந்த காதை வேதத்தின் விழுமிதன்றோ. நான் ராமன் சொல்றான், அது வீடு பெற்றுயர்ந்த காதை கேஜூர் சாம அதர்வன வேதங்களை காட்டிலும் உயர்வானது என்று அற்புதமாக பாடுகிறான். சொல்கிறான், எவன் ஒருவன் நன்றி மறக்கிறானோ அவன் கீழ்மகன், எவன் ஒருவன் அடைக்கலம் என்று உன் காலில் வந்து விழுந்துட்டானோ அவனை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. திரும்பி பார்க்காம எவன் ஒருத்தன் போறானோ அவன் கீழ்மகன், எவன் அறத்திற்கு மாறாக செயல்படுகிறானோ அவன் கீழ்மகன். இப்படி 1000 விஷயங்களை சரணாகதி தத்துவத்தை அற்புதமாக வடித்து கொடுத்தது எது என்று கேட்டால் ராமகாதை. அதனால்தான் சரணாங்களே என்று மிக அற்புதமாக ஒரு வாழ்த்தை மிக அருமையாக வாழ்த்துக்குள்ளே, கடவுள் வாழ்த்துக்குள்ளே வணக்கத்தையும் சரணாகதி சாத்திரத்தையும் ஒன்றாக வைத்து குழைத்து கொடுத்தது எது என்று கேட்டால் ராமகாதை. அப்பேற்பட்ட நடையில் நின்றுயர் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராமனை மனதிலே சுமக்கிறோம், ராமநாமத்தை இடையராது சொல்கிறோம். அந்த ராமநாமம் தான் உலகத்தை உய்விக்கப் போகிறது என்று பல பேர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்பேற்பட்ட ராமகாதையை அருமையாக வடித்து கொடுக்கின்றான் கம்பன். என்ன அழகா! ஒரு நாடு எப்படி இருக்கணும்,
ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் எப்படி இருக்கணும், அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் எப்படி இருக்கணும், ஒரு தந்தையும் மகனும் எப்படி இருக்கணும், சகோதர வாஞ்சை எப்படி இருக்கணும், பிறன் மனை நோக்கா பேராண்மை எப்படி இருக்கணும், எப்படி அறம் வெல்லணும் பாவம் தோற்கணும், உயிருக்குயிரான நண்பர்கள் உயிர் கொடுத்து கூட நட்பை காப்பாற்ற வேண்டும், உலகளாவிய சகோதர வாஞ்சையை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பல அம்சங்களை பாலகாண்டத்திலே ஆரம்பித்து யுத்தகாண்டம் வரைக்கும் அழகாக கம்பன் எடுத்து செல்கிறான் என்று பார்க்கிறோம். வான்மீகி பாடின உத்தரகாண்டம் மட்டும் அவன் பாடலை, மற்றபடி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்களை பாடுகிறார். உத்தரகாண்டத்தை அவன் தொடவே இல்லை. மங்களமாக ஒரு விஷயத்தை தொடங்கினவன் மங்களமாகவே முடிக்கணும்னு நினச்சான். ஏன் தெரியுமா? கோசலையினுடைய மகனாக ராமன் இருந்தாலும் அந்த கோசலை மகனுக்கு யார் பெயரிட்டா? குலகுரு வசிஷ்டர் தான் ராம என்று பெயரிடுகிறார். அந்த ராம என்கின்ற பெயருக்கு என்ன பொருளா? ஷாமளம் என்று பொருளா. ராம என்கின்ற பெயருக்கு என்ன பொருளா? மரகதம் என்று பொருளா. ராம என்கின்ற பெயருக்கு என்ன பொருளா? கடல் வண்ணம் என்று பொருளா. ராம என்கின்ற பெயருக்கு என்ன பொருளா? ஒளி என்று பொருளா, பிரகாசம் என்று பொருளா. இருள் என்கின்ற அஞ்ஞானத்தை அகற்றக்கூடிய 1000 கோடி சூரிய கதிர்களை ஒன்றாக இணைத்த பரபிரம்மம் ஆனந்தமயமானவன் என்று ராமனுக்கு பொருளா. அழகுடையவன் என்று பொருளா. இந்த உலகத்தை மிக அற்புதமாக ஆட்கொள்ளக்கூடியவன் என்று பொருளா. தன்னை சரணாகதி அடைந்தவர்களை காக்க வேண்டும் என்று முனைப்போடு ஓடி வந்து காக்கக்கூடியவன் என்று பொருளா. இத்தனை பொருள் அந்த ராமன் என்கின்ற நாமத்தை சுமந்து வருகிறது என்று சொன்னால், அப்பேற்பட்ட ராமனுடைய மகிமைகளை, ராமனுடைய மகத்துவத்தை காப்பியம் முழுவதும் அழகாக கொண்டு சொல்லக்கூடிய கம்பனுடைய கைத்திறன், எழுதுகோளுடைய திறன் வாழ்நாள் முழுவதும் மனச்சிறையில் வைத்து பூஜிக்கக்கூடியது என்பதிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை. அதில் ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் கைகேயி என்கின்ற கதாபாத்திரம்.